அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய இந்த பிளவ வருஷத்தினுடைய இறுதி பகுதியான இந்த மாதம், அதாவது மார்ச் 15 முதல் ஏப்ரல் 14 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம்தான் இந்த பங்குனி மாதம். பிளவ வருடம் சுகமாக முடிவதற்கு ஏற்ற அமைப்புக்குள் கொண்டுதான் இந்த ராசி மண்டலத்தை சுழற்சிகளை செய்திருக்கிறார் பகவான். இந்த காலகட்டத்தில் ராகுவும் பெயருவார். பங்குனி மாதத்தில் ராகு பெயர்றது பெரிய விஷயம் இல்லை. அது பெயர்ந்து ராகுவோட புதன் பின்னாடி போய் உட்கார்ந்து அமருவார் மேஷத்தில். அதோட அதிசயம் என்னென்னா, கும்பத்தில் எல்லாம் போய் கூடிடுவாங்க. மகரத்தில் செவ்வாய் சனியும் உட்கார்ந்துருப்பார். கும்பத்தில் 1 by 1 போய் மெதுவாக குருவும் சுக்கிரன் இருப்பாங்க. செவ்வாய் பின்னாடி சேருவார். அதற்கு முன்னாடி செவ்வாய் சனியும் ஒன்றா உட்கார்ந்து என்ன பேசுவாங்கன்னு தெரில. நமக்கு ஒரு கலக்கம்தான். அதே சமயத்தில் கும்பத்தில் சுக்கராச்சாரியார் குரு இவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரில நமக்குள்ள. அதே நேரத்தில் ராகு பெயர்ந்து பங்குனி 7ஆம் தேதி ராகு பெயர்ந்துருவார். பங்குனி 7ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் 21ஆம் தேதி மார்ச் மாதம் வரும். அங்கிருந்து நேர ஒரு கிளான்ஸ் பார்ப்பார். பின்பக்க பாறை 3ஆம் பார்வையால் கும்பத்தை பார்க்கும்போது குருவும் சுக்கிரன் இருப்பாங்க. பின்னாடி செவ்வாய் வருவார். சுக்கிரர் அந்த புதன் அதற்கு முன்னாடியே பேசி முடிச்சுட்டு மீனத்தில் இருக்கிற சூரியனோடு சேர்ந்துப்பார். அதுக்கு என்ன விஷயம் பேசி முடிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ராகு நின்ற வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இத்தனை நடக்கிறது மேஷத்துக்கு. அதாவது எதிர்பார்க்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல. நம்ம நாட்டு அரசியல்லேருந்து ஒரு மாற்றங்கள் வரும். நம்ம வீடு சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயம் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல அபிவிருத்திக்கு தான். சண்டை பூசல்லாம் ஓஞ்சி அமைதியான ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. ஆஃப்டர் வார் அப்படி சொல்லுவாங்களே, ரிக்ளைமேஷன் ஆஃப் ப்ராசஸிங் சொல்லுவாங்களே இங்கிலீஷில். அது மாதிரி நம்ம வாழ்க்கை சீர்பட அமைப்பு கொடுப்பார். கொந்தளிப்புகள் இருக்கும். அது நல்லதுக்கு தான். அதெல்லாம் ஒரு சீரான அமைப்பு, நல்ல கட்டுப்பாடல் சமுதாயம் உண்டாகும். ஏற்றமான வாழ்க்கை தரும், மனமான வாழ்க்கை தரும், சுகமான வாழ்க்கை தரும், நோயற்ற சமுதாயம் உண்டாக்கும். வீண் பிணக்குகள்லாம் நீங்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் வியாதி சொஸ்தமாக இருதுன்னா அது உண்டான வலிகளுக்கு பிறகு தானே எல்லாமே நீங்கும். அதை போல தான் இந்த ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த பீரியடில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது 26ஆம் தேதி மார்ச்சிலேருந்து 13ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் உள்ள காலத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் அவர்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படும். புதிய ஜீவனங்களில் போவாங்க. புதிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. கூட்டு வியாபாரம் ஆரம்பிப்பாங்க. பழைய மூடின போனது இது மறுபடியும் திறப்பாங்க. இத்தனை விஷயங்கள் பலவிதமான ஏற்றங்களை தரும். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். குழந்தையே இல்லாதவர்கள் திருப்பி குழந்தைகள்லாம் வரும். பாக்கியங்களாக சொத்தே கோட்டை விட்டு நின்று திருப்பி தானாக சொத்துக்கள் புதுசாக சேரும். நிறைய நிர்வாகத்துறை மாறும். இதெல்லாம் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ப்ரமோஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஒதுக்க விட்டவங்களாம் மறுபடியும் கூடிய நல்லா அனுபவிப்பாங்க. இத்தனை வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது தன்னம்பிக்கை, சுயமான ஒரு வாழ்க்கை அமைப்பு, நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இந்த குருவும் இந்த பங்குனி மாத கடைசியில் 30ஆம் தேதி மீனத்துக்கு போவார். அங்கே புதனோடு கூடியிருப்பார். சூரியன், புதன், குருவும் இருப்பார். அதற்கு பிறகு புதன் மேஷத்துக்கு போயிடுவார். மேஷத்துக்கு போகக்கூடிய புதனானவர் இந்த பங்குனி மாத கடைசி 20ஆம் தேதி தான் போகிறார். ரொம்ப திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைப்பும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் குரு மறைவாக தான் இருக்கார். ராகுவுக்கு மறைவாக இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த புதனோட ராகு இருக்கும் காலம் பின்னாடி வரக்கூடிய அமைப்பில் எந்தவித மாற்றம் இருக்க அடுத்த அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தனி ராகு என்றைக்குமே பிரச்சனைக்கு உண்டாகும். அதனால் பின்னாடி செவ்வாய் போய் மேஷத்தில் இருந்தால் கூட புதன் அது வரைக்கும் இருப்பார். அதான் பெரிய செவ்வாய் ரிஷபத்துக்கு போகிற பிறகு தான் வருவார். செவ்வாய் ராகு சேர்ந்ததுன்னா பெரிய பிரச்சனைகள், ஊரே எரியும். அதனால தான் கூட புதன் இருக்கார். எதற்கு நான் எப்படின்னா நான் சொல்கிறேன்னா, மாற்றங்கள் வரும்போது சில எதிர்பார்ப்புகள் சில விஷயங்கள் பிரச்சனைகள் உண்டாக்கி
அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணுன்றதுக்காக தான் பகவான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல நம்ம நாட்டை சுற்றி வேணால் பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அருமையான காலம், பொன்னான காலம் என்று சொல்லி இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதம்தான். கலைகள் மீண்டும் துளிர்த்து வருது. எப்போதுமே ஆர்டிஸ்ட்டு அந்த பண்கலை சொல்லக்கூடிய எல்லாமே நுட்பக்கலைகள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் சுக்கிரனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாரும் கிடையாது. அதை வியாபார நோக்கமாக்கி நல்ல பணம் கொடுக்கணுன்னா குரு தொடர்பு இருக்கணும், புதன் தொடர்பு இருக்கணும், சனீஸ்வரன் தொடர்பு நல்ல உழைப்பை கொடுப்பான், செவ்வாய் சொன்னது உங்களோட உணர்ச்சியை கொட்டி கொடுக்க சொல்லி இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடியவன் தான் சுக்கராச்சாரியார். எல்லா விஷயத்துலையும் சுக்கர தயவு இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே முடியாது, வெறும் ஜடமாக இருப்போம். அப்படிலாம் இருக்க முடியாது. பல அதனால்தான் இந்த புதனானவர் கிருஷ்ணன் சொல்கிறது, புதனானவர் எப்போதுமே சுக்கிரனுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார். ஏன்னா அவரோட சகோதரி தான் அவங்களுக்கு தெரியும், ருக்மிணி தேவி சொல்லக்கூடிய அந்த அவர் தான் மகாலட்சுமி. ஏன்னா செல்வம் இருக்கிற இடத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் கூடியிருக்கும். அது எப்படி இருந்தாலும் சரி தான், எல்லாத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு செல்வத்தில் கொண்டு வரலாம். செல்வம்ன்றது வெறும் காசு பணம் இல்லை, 16 வகை செல்வங்கள், எல்லா செல்வம் நிறைந்திருக்கும், பூர்ணமாக நிறைந்திருக்கும். அறிவு ஆனால் எல்லாமே இருக்கும். புதனுக்கு எப்போதுமே ஒரு பெரிய ஆற்றல் என்னென்னா மற்றவங்களை செயல்பட வச்சு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் அவருக்கு வேலை. அவர் தாயின் தோப்பனாக இருக்கக்கூடிய அவரே எல்லாமே இருந்து செய்கிறதுனால பகவான் கிருஷ்ணன் அந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுடைய பூர்வ பொன்னாதி சொல்லக்கூடிய புதனே தான் பூர்வ பொன்னாதி. அவர் எப்படி செயல்படுறாரு பாருங்கள். கும்பத்தில் உட்கார்ந்துருக்க புதனானவர் குருவோடு உட்கார்ந்துருப்பார், பின்னாடி சுக்கிரன் வருவார். அதுக்குள்ளாடி புதன் என்ன பண்ண மெதுவாக இதுக்கு மீனத்துக்கு போயிடுறார், சூரியனோடு இருப்பார். ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் போய் சூரியன் இருக்காருன்னா பாருங்கள், 4ஆம் வீடு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஏக சக்கரவர்த்தி, அந்த சூரியனோட கூடையே புதன் இருக்கார், பூர்வ பொன்னாதிபதி. இந்த புதன் மற்றும் இல்லை 2 ஜனாதிபதி குடும்பத்தினர். எப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நேரத்திலே நீங்கள் அழகாக திருச்சி அருமையாக நடக்கக்கூடியவங்க, வாக்கு சாமர்த்தியம் உள்ளவங்க, எளிமையான தோற்றம் உள்ளவங்க, கவர்ச்சியான தோற்றம் உள்ள, அன்பு, பாசம், பழைப்பு, இந்த அத்தனமான அந்த உணர்வுகளை எப்படி தான் நீங்கள் காட்டுறீங்கன்னு வெளிக்காட்டுறதுன்னு தெரியல, அவ்வளோ காட்டுவீங்க. எந்த நிலையிலும் கோபத்தில் கூட அது அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு தான் ரிஷபத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இருக்கும். அவங்களுடைய ஒரு எளிமையான ஒரு சாத்தியமான செயல்பாடுனால அனைவருக்குமே சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும். மட்டும் இல்லை, குடும்பங்கள்லாம் எங்கேயோ சிதறி போய் எப்படியோ வாழ்ந்த அந்த குடும்பங்கள்லாம் மீண்டும் துளிர்த்து வரும். கலைஞர்களுக்கு எல்லா காலத்திலும் கஷ்டமாக இருந்த நிலைமை பாரு, இப்போ மீண்டும் துளிர்த்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா துறையிலையும் இசையியல், நாடக மாட்டியம் மட்டுமில்லை, அந்த கணினி தொழில் மட்டுமில்லை, அந்த எல்லா விஷயத்தில் மார்க்கெட்டிங் சேல்ஸ் சுலபம் இல்லை. கம்பெனியில் மார்க்கெட்டிங் சேல்ஸ்னால் ப்ராடக்ட் விற்கிறதுனால லேசுப்பட்டது இல்லை. அதெல்லாம் வரக்கூடிய நயம், எளிமையான நயம், அந்த மாதிரி ஒரு சிறப்பான அம்சத்தில் இருக்கும்போது செல்வ செருப்பாக இருக்கும். செல்வ செருப்பு இது இருந்தால் தான், செழிப்பு இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் நம்மளுடைய வாழ்க்கையை நன்னால் பண்ண முடியும். வெறும் பணத்தை மாத்திரம் சந்தோஷம் பண்ண முடியாது. வீடு வாசலிச்சு சந்தோஷம்ன்றது வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம தேவைகளை அனுபவிக்கக்கூடிய காலத்தில் சந்தோஷம் இருக்குது. அதுதான் அதிகபட்சம் கொடுக்கக்கூடிய அந்த ரிஷபராசி சொல்லக்கூடியது தான். ரிஷபராசிக்கு சம்பந்தப்பட்ட சப்தமாதி செவ்வாய் தான். அப்போ உணர்ச்சிகளுக்கெல்லாம் மையமாக செவ்வாய் பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள். செவ்வாய் சனியோடு கூடினாலும் ரிஷபத்து சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான கர்த்தா, பாக்யாதிபதி, 10ஆம் விடுதி, தர்ம கர்ம யோகாதிபதியும் பேர் இருக்குது. அவர் கஷ்டங்களை கொடுக்கறதுனால அது ஒரு விருத்திக்கு வரா மாதிரி கஷ்டம்தான் இருக்கும். ரிஷபத்துக்கு ஒருத்தருடைய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னா பலவிதமான விஷயங்களை வெளிக்கொணறதுக்காக சாக்ரிஃபைஸ் பேர் இங்கிலீஷில். அந்த மாதிரி கொண்டு வரும்போது அவங்களுடைய ஒரு ஆற்றல் இருக்குது பாரு. இந்த மாதத்திலிருந்து அப்படியே கோபுரமாக எழும், சாணிக்கு போகும். எந்த துறையில், அதாவது துறையில் இந்த வர்த்தகத்துறை போகும்போது விளைபொருள்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த விளைபொருள்கள்லாம் நம்ம உணவு நம்ம சாப்பிடக்கூடிய ஆகார பொருள், சமையல் பொருள், அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடியது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் டிஜிட்டல் டிவியில் அண்ணன மாதிரி அந்த இத்தனையுமான கிரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தியா. அத்தனை விஷயமுமே இந்த மாதத்திலிருந்து அவங்களுக்கு பண மழை கொட்ட ஆரம்பிக்கும். அவங்களுடைய
ஆனந்தத்தை கொடுத்து பணம், மழை, சொத்து, இதுவரை சொத்தெல்லாம் இழந்திருப்பாங்க, பிரதானமான நிலைமை. அதெல்லாம் மீண்டு வரும். அந்த கீழ் லெவலில் கொள்ளக்கூடிய அந்த கிராமிய தொழில்கள்லாம் பார்த்து பண்பாட்டு இந்த தெருவிலே உட்காந்து இந்த ஓவியம் வரைஞ்சிட்டு இருப்பாருங்க, அதெல்லாம் காணாமல் போயிடுது. இப்போ இந்த மண்பாண்டை பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, அழகழகாக இதெல்லாம் பூந்தொட்டி இதெல்லாமும் பண்ணுறாங்க பாரு. அது அத்தனை விஷயங்களாம், அத்தனை விதமான விஷயங்களுமே அந்த சனீஸ்வரன் நல்லபடியாக கொடுப்பார். செவ்வாயும் சனி அந்த வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் பலமுள்ளவராக இருப்பார். ஒரு குடும்பத்தில் அந்த இடத்துல ஒரு வீடுக்கு வராருன்னா அவர் குடும்பத்தை வேண்டியவர், அதிகாரம் உள்ள எல்லாத்தையும் கொண்டு நம்ம அடக்க ஒடுக்கமாக அவர்கிட்ட பணிவாக இருக்கோம்ல, நம்ம வீடு தானே. அதே மாதிரி செவ்வாயினுடைய ஒரு ஆற்றல் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கும்போது சனீஸ்வரர் அமைதியாக தான் இருப்பார். அவர்களுக்குள்ள சண்டை தகர அந்த இடத்துல கிடையாது. அது ரொம்ப அந்த ஒரு வீட்டில் வந்து சண்டை தண்டு கிடையாது. அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜி சார்ந்த விஷயம் கேட்டுக்கோங்க. அந்த சனீஸ்வரன் செவ்வாய் மகரத்தில் இருக்கும்போது விருத்திக்கு தான் பண்ண முடியும் தவிர அழிக்க முடியாது. ஆக்கப்பூர்வமான சக்திகளை எப்படி கையாளணுமோ கையாண்டு வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க வைப்பார். நானும் மனிதன், நானும் வாழ்க்கையில் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி காட்டி செயல்படக்கூடிய ஒரே ஒரு அந்த இடம் சனீஸ்வரனுக்கு இந்த மகர வீடு தான். அதனால் இந்த மகரத்தில் இருக்கிறவங்க இந்த பொறுத்துவ சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சுக்கராச்சாரியருக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய அந்த இடம், அருமையான இடம். அந்த பாக்கியம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தில் இந்த மாதிரி சனீஸ்வரன் வந்து செவ்வாய் இருக்காருன்னா, செவ்வாய் யாருன்னா கலத்தர துணையோடு இருக்க வந்து பாக்கியம் விட்டி. ஆக குழந்தைகளோட நலம் நன்னாக இருக்கும். அவங்களை இயற்கையாகவே பிறக்கும்போதே அந்த குழந்தைகள் வளர்ச்சி பார்த்தோன்னா ஒரு சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த குழந்தைகள்லாம் இருக்கும். கலைத்துறையும் சொல்ல இல்லை வர்த்தகத்துறை சொல்லி எதுலாலும் சரி தான் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இயற்கையாக எப்படி இதுதான் வருது. அந்த ப்ராடிஜி, குழந்தை சைல்டு ப்ராடிஜின்றாங்களே, இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே புரட்டி பாருங்கள், அது தெரியும். அந்த விஷயத்தில் இந்த குழந்தைகள்லாம் ஆட்டகாசமாக அழந்து படும்போது ஒரு பெரிய விஷயம். நமக்கு குழந்தைகள் இல்லாதவங்க இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த குழந்தைகளை பார்க்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்கும். இந்த குழந்தைகள் அழகாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் இவங்கள்லாம் வந்து இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துட்டு வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு பிளாக் இருந்ததெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணி பக்காவாக்கிடுவான் பகவான். அந்த மாதத்துலேருந்து அந்த ரிஷபத்தில் பொறுத்தவரையும் பாக்யாதிபதி ரொம்ப அருமையாக அங்கேயே இருக்கார். அதே சமயத்தில் அந்த களத்திரம் சொல்லக்கூடிய களத்திரம் அயன சைன போகத்தான் அதிபதி சொல்ல செவ்வாய், அது சொல்ல விடாது. களத்திரமான செவ்வாய் வந்து அந்த லாபஸ்தானத்துக்கு பேர்ந்துருவார். சுக்கரோடு இருப்பார், குருவோடு இருப்பார். இந்த லாபத்தில் வரக்கூடிய அந்த 10ஆம் வீட்டில் வரக்கூடிய அந்த கும்பத்தில் இந்த குருவோட சுக்கராச்சாரியார், பின்னாடி செவ்வாய் சேருவார். அதுக்கு முன்னாடி புதன் அவங்களோட லாபஸ்தானம் சொல்லக்கூடிய மீனத்துக்கு பெயர்ந்துருவார், சூரியனோடு இருப்பார். அதனால் உங்களுக்கு எதை தொட்டாலும் இந்த காலத்தில் அது ஒரு நல்ல விஷயமாகி பிரச்சனைகள்லாம் இருந்து விடுபட்டு பிரச்சனைக்கு உரியதான இதுவுமே அதுவே சமாதானம் அடைஞ்சி அதுவே ஒரு பருத்தி புடவையாக காக்கின்னு சொல்லுவாங்களே, பஞ்சு. அந்த அளவுக்கு வெரி துல்லியமாக நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பாங்காக அமைஞ்சு எல்லோரும் சந்தோஷப்படுத்தும். ரிசல்ட் ஓரியன்ட் தான் எல்லாமே. தாண்டி நஷ்டமே இருக்காது. நஷ்டம் தவிர்த்து, நஷ்டம், கஷ்டம், பிணி, நோவு, மூக்கு இதெல்லாம் இல்லாத காலம்னா இந்த பங்குனி மாதம் தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் ஒரு எல்லாத்துக்கும் மோட்சஸ்தானம் அது. அதை விடுபட்டு எல்லோரும் சிறப்பாக வாழ்க்கையை அமைப்பாங்க. குழந்தைகள் சொல்லியாச்சு. பெரியவங்களுடைய காலம்னா அது பெரியவர்கள்லாம் இத்தனை நாளை விட்டுட்டு பகவான்கிட்ட போயிடலாமான்னு தோணும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வறுமையில் வாடி வதங்கி பேர் தெரியாத பேர் புகழ் இருக்கிறவங்க கூட பேர் தெரியாத போய் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு ஆதரவு கிடச்சி தெம்பு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியது தான் சனீஸ்வரர் பண்ணுறார். சனியும் செவ்வாயும் ஒத்துமையாக பண்ணுறாங்க. இதான் விஷயம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த சொன்ன மாதிரி மகரத்தில் மீண்டும் எழுச்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. தான் பழைய கலைஞராக இருந்தாலும் சரி, பழைய எல்லாத்தையும் சிறப்பு என்னுடைய ஆற்றல் வெளிப்படுத்தி மறுபடியும் சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்னு மீண்டும் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு எல்லாத்தையும் நிற்பாங்க. வர்த்தகத்தில் போகிற வரைக்கும் இது வரைக்கும் ஏனோதானோ இந்த வர்த்தகங்கள்லாம் மீண்டும் துளித்தெழுந்து சாதனை புரியும். உலகத்திலே நம்பர் 1 ஆகக்கூடிய நாடு தான் பாரதம். இது இத்தனை நாளாம் கிடையாது. இத்தனை நாளைக்கு எப்படியோ போயிட்டு இதுக்கு நமக்கு ஏன் அப்படின்னா சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பெரிய பிரச்சனைக்குள்ளாகி நாசமாக போகும். நான் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை மன்னிச்சிக்கோங்க. இருந்தாலும் அது அந்த பாதிப்புகள்னால நமக்கு நம்மளுடைய கையை எதிர்பார்க்கக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருத்து. அதனால் நாடு பொருளாதாரத்துலையும் சரி அல்லது உணவு உற்பத்தியிலும் சரி வணிகத்திலும் சரி எல்லாத்துலேயுமே
சிறப்பாக நம்மடி பண்பாட்டுகளை எல்லாம் மீண்டும் துளித்தேடும். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். அதோடு மட்டும் இல்லை, அரசியலில் நிறைய மாற்றங்கள்லாம் வரும். அது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயந்தான். ஆனால் நமக்கு சாதகமாக அமையணும், அதுதானே வேணும். அதெல்லாம் நன்னா இருக்கும். இந்த பிணி, நோய், ஆஸ்பத்திரி தொல்லை, மருத்துவ இன்சூரன்ஸ் இதெல்லாம் அடங்கி ஒடுங்கி எங்கே இருக்குன்னு தெரியாது. பகையினங்கள் ஊடுருவி நாசம் பண்ணுறதுல காணாமல் போயிடும். இதெல்லாம் அடக்கி ஒடுக்கி ஒரு அருமையான நிர்வாகம் இருக்கும். இதெல்லாம் ஒரு நாளில் வருதில்லை, பல காலம் ப்ராசஸ் பண்ணி 60 வருஷத்துக்கு ஒரு மாறக்கூடிய இந்த நல்ல பரீட்சைகள் எப்படிலாம் பண்ணிருக்காம பாருங்கள். அதனால் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடிய காலமாக நம்ம பிறந்த நேரத்தில் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ரிஷபத்தில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 21, 30 வயசு, 40, 35 இப்படி காலம் போட்டு திருமணம் ஆகி பாதி பிரிஞ்சு வாழாத வட்டாத பிரிஞ்சு எத்தோ வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் மாறி போய் இனிமேல் அந்யோன்ய தாம்பத்தியம் அதிகமாக இருக்கும். காலகாலில் குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள் ஆரோக்கியம் புஷ்டியாக இருக்கும். அறிவு ஜீவனாக இருக்கும். எல்லாம் அறிவு குட்டி 10 அடி பாய்ஞ்சு சொல்லுவாங்க. அது அறிவு நல்லா இருக்கும். நல்லா ஆனந்தமாக இருக்கும். இந்த அறகுறை குழந்தைகள், இந்த கர்ப்பச்சிதைவு, அப்புறம் நோயோ பிறக்கும்போது என்னெல்லாமோ நோய், அது எங்கேருந்து அந்த பேர்லாம் தெரியலான்னு தெரியல, எனக்கு புரியவே இல்லை. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. இனிமேல் இது இப்படி ஒரே நாளில் இல்லை, இந்த ப்ராசஸிங் அது பண்ணுறது பகவான் பண்ணியிருக்கிறது நல்லா அருமையாக இருக்குது. ராகு மேஷத்தில் உட்காந்தானா செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தானா காலபுருஷனுடைய வீடு இது. அதனால் கடன்னு எல்லாம் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். புதன் போவார், அங்கேயே இருப்பார். அதே மேஷத்தில் செவ்வாய் போய் உட்காருவார். அதே போய் சுக்கிரன் போய் உட்காருவார். செவ்வாய் போய் இப்படி மாற்றி மாற்றி போயிட்டு வரும்போது செவ்வாய் விஷவத்துக்கு போன பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தேன்னா அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் ப்ராசஸிங் கண்டினியூவேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வளர்ச்சிக்குரிய பாதைகளை நாம் செய்கிறோம். நமக்கு இருக்கிற இடுக்கண்கள் சொல்லக்கூடிய பகைகள், ஊடுருவுகள், என்னென்ன தொண்டு, உள்பகை, வெளிப்பகை, எல்லா பகையும் அப்படியே அடக்கி உடக்கி அமைதியாக ஹார்மோனி போட்டி வாசிக்கிற மாதிரி ஸ்மூத்தாக போகும். ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் சொல்லி தெரியுது இல்லை, இதை சொல்லி தெரியக்கூடிய விஷயம் இல்லை. அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை நன்னா அனுபவிப்போன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.